நீங்கள் dotnet கோரில் அதாவது ASP.NET கோர் வெப் API இல்லை பிளேசரில் ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ நமக்கு மாடல் கிளாஸில் நீங்கள் டேட்டாஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வார்னிங் வந்து க்ரீன் கலரில் அண்டர்லைன் பண்ணி காட்டும். ஸோ என்னென்ன வார்னிங்னா ஒரு 2 வார்னிங்ஸ் இருக்குது. ஸோ நான் nullable ப்ராப்பர்ட்டி நேம் மஸ்ட் கண்டெயின் எ நான் நல் வேல்யூ வென் எக்ஸிஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ அதாவது இந்த 2 காலம் இருக்குது பார்த்தீங்களா, நேம் அண்ட் பிளேஸ் அப்படின்னா இந்த 2 ப்ராப்பர்ட்டி வந்து நான் நல்லபிளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், இந்த வார்னிங் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது எரர் கிடையாது, ஜஸ்ட் வார்னிங் இருக்குது. அந்த வார்னிங்கை நம்ம சால்வ் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் நிறைய மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நான் டேரெக்டாக ரெக்வயர்டு அப்படின்ற மாதிரி நான் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தனா எனக்கு அந்த வார்னிங் வந்து போயிடும். சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்னிங் மட்டும்தான் இருக்குது. பிளேஸ் அப்படின்றது இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் நான் நல்லபிளாக இருக்கணும் அப்படின்றது சொல்லுது. ஸோ அப்போ நீங்கள் இங்கே வந்து சேம் இதே மாதிரி நீங்கள் ரெக்வயர்ட் அப்படின்றத இங்கே நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இங்கே இஸ் ஈக்குவல் டு string.empty இந்த மாதிரி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த வார்னிங்ஸ் வந்து நமக்கு போயிடும். ஸோ இப்போ நமக்கு ஜஸ்ட் ஏதோ ஒரு எரர் ஷூட் பண்ணி காட்டுது. என்ன எரர் பார்த்துலாம். ஓகே, ஸோ நமக்கு அந்த வார்னிங் வந்து போயிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு எந்த ஒரு எரர்ஸும் இல்லை, வார்னிங்ஸும் இல்லை. string.empty அப்படின்றத கொடுத்துருக்கனால ஓகே. ஸோ இப்படி நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம். ரெக்வயர்டு அப்படின்றத மென்ஷன் பண்ணலாம், இல்லை string.empty அப்படின்றத கொடுக்கலாம். ஸோ இது இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேரெக்டாக வந்து நம்மளோட அப்ளிகேஷன் ஃபோல்டர் இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த SLN ஃபைல் இருக்கா, ஸோ இந்த டைட்டில் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இங்கே இந்த மாதிரி ஷோ பண்ணி காட்டும். ஸோ இதில் நல்லபிள் அப்படின்ற இந்த இடத்துல வந்து எனபிளாக இருக்கும். ஸோ இதை வந்து டிசபிள் பண்ணிக்கலாம். டிசபிள் பண்ணிட்டு இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து மாடல் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்னிங் இருக்கிறது நமக்கு போயிடும். சரிங்களா, ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி வார்னிங்ஸ் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் இங்கே போயிட்டு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். டிசபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வார்னிங்ஸ் வந்து நான் லெவல் அப்படின்ற மாதிரி ஷோ பண்ணி காட்டாது. இல்லை இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணுறதுனாலும் ரெக்வயர்ட் அப்படின்றத கொடுத்து நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம்.